தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழுக்கு மதுவென்று பேர், தமிழுக்கு மதுவென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் உரிமைச்சம் பயிருக்கு வேர், பயிருக்கு வேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழெங்கள் இளமைக்கு பால், தமிழெங்கள் இளமைக்கு பால், இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல், புலவர்க்கு வேல். தமிழெங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழெங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன், சுடர் தந்த தேன். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். வணக்கத்திற்குரிய தவ திரு அடிகளார் அவர்களே, தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் முருகநாதன் அவர்களே, அன்பு நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கம். ஆண்டுக்கு 16,000 கோடி ரூபாய் அந்நிய செலாவணியை தேடித் தருகிற செல்வ செழிப்பு மிக்க நகரம் இந்த திருப்பூர். எங்களுடைய பகுதியிலே மிக வேடிக்கையாக கொஞ்சம் உயர்வு நவிச்சியாக சொல்லுவார்கள். தெருவிலே போகிற பொழுது திருப்பூரிலே 100 ரூபாய் நோட்டு கீழே விழுந்து விட்டால் குனிந்து எடுக்க மாட்டார்களாம். இந்த குனிந்து எடுக்கிற நேரத்தில் 500 ரூபாய் சம்பாதித்து விடலாம்ங்கிற நம்பிக்கை. அப்படியெல்லாம் பணவளம் பெற்ற இந்த நகரம் மனவளமும் பெற்றிருக்கிறது என்பதை இன்றைய கூட்டம் நிரூபிக்கிறது. இந்த சமுதாயத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த இருபெரும் மாமனிதர்களுக்காக, சமூக அக்கறையோடு கடைசி மூச்சு வரை பாடுபட்ட தியாக செம்மல்களுக்காக, அந்த குணமென்னும் குன்றேறி நின்ற அந்த சான்றோர்களுக்காக, அவர்கள் செய்த பணிகளை நினைத்து அவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு இத்தனை திரளான மக்களை பார்க்கிற பொழுது திருப்பூர் பணத்தை மட்டும் மதிப்பதில்லை, மனத்தையும் மதிக்கிறது என்ற உண்மையை நான் உணர்கிறேன். பொதுவாக செல்வ செழிப்பு மிக்க இடங்களிலே எல்லாம் மனித நேயத்தை தேடி தேடி பார்த்தால் கூட கிடைக்காது. ஆனால் மறைந்த இருவருக்காக, வாழ்கின்ற இருவருக்காக கூட்டம் வந்தா நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ஆனா மறைந்த இருவருக்காக நீங்கள் இத்தனை பேர் கூடியிருக்கிறீர்கள். அந்த மறைந்த மாமனிதர்கள் இருவரிடம் நான் பழகியவன். என்னுடைய மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் ஆர்ஜிஎஸ் அவர்கள் கடைசி மூச்சு வரை கல்வி பணியாற்றிய பெருந்தகை. பதம்பச்சேரி பள்ளியிலும் முருகப்பு செட்டியார் பள்ளியிலும் கல்வி ஆலோசகராக கடைசி மூச்சு வரை அவர் பாடுபட்டிருக்கிறார். அதை நினைத்துத்தானே என்னவோ 2 பள்ளி நிர்வாகங்களும் அவர் 26ஆம் தேதி காலமானால் கூட அவருக்குரிய சம்பளத்தை முழுமையாக கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். அந்த நிர்வாகிகளை நான் மனமாற பாராட்டுகிறேன். ஆர்ஜிஎஸ் அவர்கள் தார்மீக பலம் மிக்க ஒரு தலைமை ஆசிரியர். இன்றைக்கு நம்முடைய நாட்டில் இருக்கிற குறையே என்னன்னு சொன்ன, சாத்தான்கள் எல்லாம் வேதம் ஓதி கொண்டிருக்கின்றன. அறிவுரை சொல்லக்கூடாதவர்கள் எல்லாம் அறிவுரை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் தான் சமூகத்திலே தாக்கம் ஏற்படுவதில்லை, சீர்திருத்தம் ஏற்படுவதில்லை.
ஆர்ஜிஎஸ்ஐ பொறுத்தவரையிலே அவருக்கு ஒரு தார்மீக பலம் இருந்தது. அப்பழுக்கற்ற தூய வாழ்க்கை, கரைபடாத கரங்கள். ஆகையினால்தான் இன்றைக்கு நாம் அவரை மதிக்கிறோம். ஒருவன் காந்தியடிகளுடைய பேச்சுக்கு இன்று வரை மரியாதை இருக்கிறதுன்னு சொன்னா அவருடைய பேச்சில் என்ன எதிரிமோனிகள் இருந்ததா? பெரிய கர்ஜனை புரிந்தாரா? ஆவேசத்தோடு அப்படியே சிங்கம் என முழங்கினாரா காந்தியடிகள்? ஒரு எளிய குரல்னால் இந்த கோடானு கோடி மக்களை எப்படியே காந்தம் போல் கவர முடிந்ததன காரணம் என்ன? அவருடைய பேச்சிலே சத்தியம் இருந்தது, வாய்மை இருந்தது, சத்திய ஆவேசம் இருந்தது, உண்மை இருந்தது, நன்மை இருந்தது. ஆர்ஜிஎஸ் அவர்களுடைய பேச்சும் அப்படித்தான். ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நஞ்சப்பா உயர்நிலைப் பள்ளியில் 1949ஆம் ஆண்டு கால்பந்தாட்ட போட்டி நடைபெறுகிறது. கோவை செயின்ட் மைக்கேல் பள்ளிக்கும் திருப்பூர் நஞ்சப்பா உயர்நிலைப் பள்ளிக்கும் போட்டி. மிகப்பெரிய கூட்டம். திருப்பூர் நகர பிரமுகர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். கே வி ராமசாமி போன்றவர்கள் வந்திருக்கிறார்கள். எஸ் ஏ காதர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இப்படி பிரமுகர்கள் எல்லாம் கூடியிருக்கிறார்கள். கடைசி நேரத்திலே டிரா ஆகிற நேரத்திலே கோவை மாணவர்கள் ஒரு கோல் போட்டு விட்டார். அப்புறம் மாணவர்களுக்கு உணர்ச்சி பெருக்கு, கொந்தளிப்பு, பெரிய ரகளை, அடிதடி நடக்கிற கட்டம். இது எப்படி கட்டுப்படுத்துவது? எல்லோரும் கே வி ராமசாமி கவுண்டர்கள் முயற்சி செய்கிறார், எல்லோரும் முயற்சி செய்கிறார்கள். ஓரளவுக்கு கட்டுப்பட்டார்கள். ஆனால் மறுபடியும் கூச்சல் வந்த உடனே ஆர்ஜிஎஸ் அவர்கள் மேடை மீது ஏறினார்கள். அவர்கள் ஒரே ஒரு வரி தான் சொன்னார். மாணவர்களே, என்னை நீங்கள் நேசிப்பது உண்மை என்றால் நீங்கள் அத்தனை பேரும் அமைதியாக கலந்து செல்லுங்கள். அப்படியே கூட்ட அமைதியாயிடும். பின்ட்ராப் சைலன்ஸ். எவனும் சத்தம் போடல. அதைத்தான் மாரல் கரேஜ், மாரல் ஸ்ட்ரென்த், தார்மீக பலம்ங்கிறேன். இப்ப நவகாளி பகுதியில் காந்தியடிகள் போன பொழுது அந்த வெறி பிடித்தவர்கள் எல்லாம் கொண்டு வந்து கத்தியை கீழே போட்டு விட்டு காலில் விழுந்து வணங்கினார்கள் என்று சொன்ன காரணம் என்ன? அவருக்கு இருந்த தார்மீக பலம். இன்று பல பேர் வந்தா கீழே போட்டிருக்கிற கத்தியை கையில் எடுக்க ஆரம்பிக்கிறார். அந்த அளவுக்கு சீர்குலைவு ஏற்பட்டிருக்கிறது. ஆனா ஆர்ஜிஎஸ் அவர்கள் வந்து சொன்னவுடன் என்னை நேசிப்பது உண்மை என்றால் நீங்கள் அமைதியாக கலைந்து செல்ல வேண்டும் என்று சொன்னவுடனே ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அப்படியே நாங்கள் கட்டுப்பட்டு சென்றோம் என்றால் காரணம் அவர் மீது நாங்கள் கொண்டிருந்த எல்லையற்ற அன்பு. ஆர்ஜிஎஸ் அவர்கள் வெறும் தலைமை ஆசிரியராக மட்டுமல்ல, ஒரு தாய் போல அவர் விளங்கினார், ஒரு தந்தை போல விளங்கினார். அவருக்கு 2 பெண் குழந்தைகள். நீண்ட நாள் கழித்து ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. பள்ளிக்கு அந்த செய்தி வந்தவுடனே மாணவர்களுக்கெல்லாம் ஏதோ எங்களுடைய வீட்டில் ஆண் குழந்தை பிறந்தது போல ஒரு ஆனந்தம். அன்று நான் 11ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறேன். வகுப்புக்கு வருகிறார். நாங்கள் எல்லாம் ஆனந்தமாக இருப்பதை பார்த்து அவரே புரிந்து கொண்டார், இந்த மாணவர்களுக்கு செய்தி கிடைத்து விட்டதுன்னு சொல்லி. அப்ப அவர் சொன்ன வரி எனக்கு இன்று நினைவுக்கு வருகிறது. மை லாங் விஷ் ஹாஸ் பீன் ஃபுல்ஃபில்ட் அப்படின்னார். குறிப்பர் எங்களுடைய மகிழ்ச்சியை பார்த்துட்டு என்னுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேறியதுன்னு சொன்னார். ஆனா ஒரு 15 நாளோ 20 நாளோ கழித்து அந்த குழந்தை இறந்து விடுகிறது. அந்த செய்தியும் எங்களுக்கு வருகிறது. நாங்கள் அத்தனை பேரும் சோகத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று பெரும் கவலையோடு தலைமை ஆசிரியர் வருவாரே அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர் அந்த கவலையெல்லாம் மறந்துவிட்டு இந்த வில்லேஜ் சாங்னு சொல்லி சரோஜன் நாயுடு ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். அந்த கவிதையை வழக்கம் போல் அற்புதமாக நடத்த தொடங்குகிறார். ஆகவே எல்லையற்ற அன்பு மாணவர்கள் மேல் அவர் கொண்டிருந்தார். அதற்கு காரணம் அப்பழுக்கற்ற தூய்மையான சான்றாண்மை நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்தவர் ஆர்ஜிஎஸ் அவர்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கெல்லாம் முன்னுதாரணம் தேவைன்னு நாம் நினைக்கிறோம். இப்போ ஒரு தலைமை ஆசிரியரா இருக்கிறவர் பள்ளிக்கூடத்துக்கு அவரே 10:30க்கு வந்தாருன்னா அப்புறம் உதவி ஆசிரியர்கள் 11 மணிக்கு தான் வருவாங்க. ஆர்ஜிஎஸ் அப்படியெல்லாம் இல்லை. அவர் 9 மணிக்கு வரணும்னா 9 மணிக்கு பள்ளிக்கூடத்தில் இருப்பார். அதே மாதிரி மாலையில எல்லா ஆசிரியர்களும் போன பிறகுதான் அவர் போவார். இப்ப இந்த காலத்தில் கொடுக்கிற சம்பளம் கிடையாது அன்னைக்கு. இன்றைக்கெல்லாம் ஆசிரியர்கள் கொடுக்கிற சம்பளம் நீங்க நினைத்து பார்த்திருக்கவே முடியாது. அதனாலதான் எஸ் ஏ காதர் ஒரு தடவை பள்ளி விழாவில் பேசுற பொழுது கூட வறுமையால் வாடுகின்ற ஆனால் கடமையை செய்ய தவறாத ஆசிரியர் பெருமக்களேன்னு சொன்னது இன்றைக்கு எனக்கு நினைவு இருக்கு. அந்த குறைந்த சம்பளத்தை வாங்கி கொண்டு நான் கூட சொல்றது உண்டு. அன்றைக்கெல்லாம் ஆசிரியர்கள் விவசாயிகளிடத்துல கடன் வாங்கிட்டு இருந்தாங்க.
இன்றைக்கு விவசாயிகள் ஆசிரியர்களிடத்தில் கடன் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். பொருளாதார செழுமை ஏற்பட்டிருக்கிறது. ஆனா ஆர்ஜிஎஸ்க்கு இருந்த தார்மீக பலம் இன்று எனக்கு இருக்கிறதா? ஆசிரியர் பெருமக்களுக்கு இருக்கிறதா? ஆத்ம பரிசோதனை செய்வேன் இல்லைன்னு குறை சொல்லல, இருக்கிறார்கள், இன்றைக்கும் பல பேர் இருக்கிறார்கள். ஆனால் நம்ம ஆத்ம பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். ஆகவே அவர் முன்னுதாரணமாக திகழ்ந்தார். இன்றைக்கு தேவைப்படுவது அதுதான். இப்ப கந்தசாமி அவர்களை, சேர்மன் கந்தசாமி அவர்களை எடுத்துக்கொண்டீர்களானால் கூட, ஒரு தென்னிந்திய பனியன் உற்பத்தியாளர் சங்கத்தில் 25 ஆண்டுகள் செயலாளராக இருந்திருக்கிறார். சலவைப்பற்றை உரிமையாளர் நிறுவன தலைவராக 23 ஆண்டுகள் இருந்திருக்கிறார். திருப்பூர் நகர தந்தையாக 10 ஆண்டுகள் இருந்திருக்கிறார். அம்பானியை மிஞ்சி இருக்க வேண்டும் அல்லவா? லட்சுமி மிட்டல் போல இங்கிலாந்தில் போய் வியாபாரம் செய்திருக்க வேண்டும் அல்லவா? ஆனா அவர் தன்னுடைய செல்வத்தை பெருக்கணும்னு நினைக்கல. இந்த மக்களுக்காக தன்னால் என்ன உதவி செய்ய முடியுமோன்னு அவர் அந்த சிந்தனையிலேயே மூழ்கி இருக்கிறார்.